இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கிரன் இணைவு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. இது செய்யும் அற்புதம் என்ன? ஏன் அற்புதம்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதியோட செல்வத்தை கொடுக்குற அதிபதி எப்போவுமே துலாம் ராசி துலாம் லக்னம் பொதுவாக கவனிக்க வேண்டிய ராசிகள் ஒன்று. திருமணம் இவங்களுக்கு போடும்போது கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். நிறைய பேர் இது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நுட்பமாக பார்த்து தான் போட வேண்டும். ஏன்னா 2 ரெண்டுமே திருமணத்தை கொடுக்குற காரணம் செவ்வாயை வந்துட்டானே, மங்களக்காரன் 8ல் மறையிறானே, சரி சுக்கிரன் மறையுது. கவனித்து போட வேண்டிய ராசியில் இது ஒரு விஷயங்க. ரைட், இப்போ அடுத்த டாபிக் போவோம். அப்போ திருமணத்தில் கல்யாண நாள், இந்த ராசி கல்யாண நாள், அந்த முகூர்த்த நேரங்கள் ரொம்ப ஹெல்த் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்குங்க. இப்போ தாங்க உடல் எடை அதிகரிக்கிறது, கால் பெயின் வர்றது, மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கால் பெயின் வர்றது, இப்போ தான் கழுத்து பெயின், இது மாதிரி சின்னது வருது. இது தற்காலிகமாக இருக்கும். பட் ஜாதக ரீதியாக பெரிய டிசீஸ் இருக்கிறவங்க பாருங்கள், சுகர் சம்மந்தப்பட்டது ஃப்ளக்சுவேஷன் இதெல்லாம் ஆகிற காலகட்டம். ஏன்னா இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது, வியாதிக்கு இவங்க தான் கொடியவர்கள். வியாதிக்கு நம்ம ராகுக்கு தான் நல்லவங்க. ஏன்னா அவங்க தான் சர்ஜரி பண்ணாமல் எண்டோஸ்கோப்பிலேயே சின்ன வைத்தியத்திலே பண்ணிட்டோம்பாங்க இல்லையா, அதுக்கு ராகுக்கு அது. இறைவன் பாருங்கள், ஒவ்வொன்றா யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய் இப்போ தான் மாறி இருக்கு. நான் எல்லாத்துக்கும் இப்போ தான் பண்ண சொல்லியிருக்கேன். திருமண டேட் போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். ஆக மொத்தம் வண்டி வாகனம் சொத்து பாருங்கள். உங்கள் இதில் ஜாதக ரீதியாக தாங்க தெரியும் எந்த தசையில் வைக்கலாம், எந்த வாசலில் வரணும், எந்த தசையில் செட் ஆகும், வாஸ்து எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சம். அதை மெயினாக கவனிச்சுட்டு பார்க்கணும். ரைட், ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கிரன் இணைவு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. இது செய்யும் அற்புதம் என்ன? ஏன் அற்புதம்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதியோட செல்வத்தை கொடுக்குற அதிபதி சேர்றார். 3ஆம் இடம் சுப தகவல் வருகிற அதிபதி சேர்கிறார். இவங்க சேரும்பொழுது தான் பணம், செல்வம், செழிப்பு இது மாதிரி நிறைய நடக்கும். பொதுவாகவே குரு சுக்கிரன் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமைக்கு இவங்க தேவை. இப்போ ராகு கேது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், இது சாமியார்களுக்கு நல்லாயிருக்கும். சக மனிதருக்கு சமமாக வாழுகிற அனைத்து ஆசைகளும் இருக்கிற மனிதர்களை பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் தான் நம்ம வேண்டிகிட்டு இருப்போம். ஏன்னா இவங்க தான் 16 வகை செல்வங்கள் கொடுக்கறது. திருமண யோகங்கள், குழந்தை பிறப்பு, செல்வங்கள், அதுக்கு மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் இருக்கிறது. இவங்க தான் அதிபதி. பார்ப்போம். ஆடை ஆபரணம் எல்லாத்துக்குமே இவங்க தான் இதாக இருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துலாம் ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பேசுகிறது, மகிழ்ச்சிகரமான மாதம். மன மகிழ்ச்சி ஏற்படும். கஷ்டத்திலிருந்து மீண்டு வரீங்க. அப்போ கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். போன சில மாதங்கள் முன்னாடி ஒரு கஷ்டம் நடந்திருக்குது. கஷ்டத்திலிருந்து மீண்டு வர போகிறீங்க. இதை விட கணவன் மனைவி ஒற்றுமை, எல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, இது ஃபஸ்ட்டு நடந்தவங்க. கையிருப்பு பணம் அதிகரிக்கும். சில காலமாக பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற பணம் கண்ணுக்கு முன்னாடி கரைஞ்சதை பார்த்தாங்க. மற்ற செலவாக இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு சிலராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஏதோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் லாஸ் ஆனது. என்னங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஆகுதே, தெரிஞ்சு இத்தனை நாள் பண்ண தொழில் தானே, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் 7 மற்றும் 2ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோட பிடியில் இருந்தனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் ஓடி இருக்குது. சின்ன மனசஞ்சலம் இருந்தால் கூட அப்படியே சஞ்சலத்தை கொடுக்க ராகு பகவான் இருந்திருக்கார். இப்போ குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், செல்வ நிலைகள் அதிகரிக்கிறது, புது ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடியது, நகை வாங்கும் யோகங்கள். விரை செலவிலிருந்து மீண்டு வரதே பெரிய லாபம் இல்லையா? சேமிப்பு இருக்கோல, விரை செலவிலிருந்து மீண்டு வரீங்க. ஃபஸ்ட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிப்போம் உங்களுக்கு. ரைட், அடுத்து உங்கள் ராசிக்கு திருமண யோகம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். 7ஆம் அதிபதி கேதுலேருந்து விலகிருச்சுன்ட்டேன். இப்போ குருவாரவே உங்கள் ராசிக்கு வந்தீங்கன்னா திருமண யோகம் உண்டு. திருமண வரன்கள் இப்போ தான் கிடைக்கக்கூடிய, ரொம்ப நாளாக பார்த்தோம் அது பார்த்தோன்னு இப்போ தான் உங்களுக்கு ஒரு முடிவே மாறுது. இத்தனை நாளாக ஒரு குறிப்பிட்ட ஊரை தாண்டி பார்க்க மாட்டேன், இந்த வெளிநாடு வேண்டாம், உள்ளூர் வேண்டாம், இந்த கம்யூனிட்டியில் இந்த சப்காஸ்ட் மட்டும்தான் பார்ப்பேன், இப்படியெல்லாம் பொருத்தம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்குது. நீங்கள் ரொம்ப ரிஜிட்டாக பார்க்க முடியாது. அதுவும் இந்த பொதுவாகவே இந்த துலாம் லக்னமாக இருந்தால் ஒன்றும் சொந்தத்தில் கொடுத்துருக்கணும், இல்லை அவுட்டர்னு வச்சுக்கலேன், கம்ப்ளீட்டாக உள்ளூர் பக்கமில் கொஞ்சம் வெளியே தான் வருது. அப்போ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம் இந்த மாதிரி வருகிற காலகட்டமாக இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வரன்லாம் வரும், அப்படி தான் பார்க்கணும். அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது துலாம்ங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி நல்லா கவனிக்கணும். 7ஆம் அதிபதி செவ்வாய், கோபக்காரங்க, காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு.
இந்த 2 ராசியும் இணைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வசீகரம் எல்லாமே இருக்கும். எப்பவுமே செவ்வாய் மட்டும் 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு வரும்போது தோஷங்கள் குறிக்கும்போது ஒரு சில அமைப்பு இருக்கும். 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் வரும். 7ல் செவ்வாய் இருந்தால் இவங்களுக்கு செவ்வாய் வீடுகளாகவே வந்துடுது. அப்போ திருமண வரன் பண்ணும்போது துலாமுக்கு கவனமாக போடணும். இது ஜோதிடத்தை எப்போவுமே துலாம் ராசி, துலாம் லக்னம் பொதுவாக கவனிக்க வேண்டிய ராசிகள் ஒன்று. திருமணம் இவங்களுக்கு போடும்போது கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். நிறைய பேர் இது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நுட்பமாக பார்த்து தான் போட வேண்டும். ஏன்னா 2, 7 2மே திருமணத்துக்கு கொடுக்குற காரணம் செவ்வாயை வந்துட்டானே, மங்களக்காரன் 8ல் மறையிறானே, சாரி சுக்கிரன் மறையுது. கவனித்து போட வேண்டிய ராசியில் இது ஒரு விஷயங்க. ரைட், இப்போ அடுத்த டாபிக் போவோம். அப்போ திருமணத்தில் கல்யாண நாள், இந்த ராசி கல்யாண நாள், அந்த முகூர்த்த நேரங்கள் ரொம்ப கவனமாக போடணும். நிறைய பேர்த்துக்கு கோயில்லையா மண்டபத்துலையான்னு பார்க்க வேண்டியது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயமாக தான் நிறைய பேர் வேலை இருக்கா இல்லையா. ஏன்னா 6ஆம் அதிபதி 9ல் உங்கள் ராசியோடு சேருது, ராசி அதிபதியோடு சேருது. வேலை இல்லாத வேலை கிடைக்கும். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. வேலை சம்மந்தமாக பார்க்கும் பொழுது இப்போ தான் ஒரு படிநிலை உயரும். இப்போ என்னென்னா வேலை இத்தனை செஞ்ச வேலையை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி, லைட்டாக ஒரு ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமாக வேலையில் ரொம்ப கஷ்டம்னா இப்போ சூப்பராக இருக்குது பாருங்க அர்த்தம். லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமாக வேலையில் ரொம்ப நல்லா இருக்கேன்னா இப்போ இந்த ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு தோசை திருப்பி போட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. பட் நெட் ரிசல்ட் என்ன, வேலையில் ஃபைனலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது வேலை சம்மந்தப்பட்ட. இப்போ பார்த்திங்கன்னா லோன் வாங்கலாம்னு ஒரு எண்ணங்கள் வந்துடும். லோன் வாங்குறேன், அது வாங்குறேன்னு. ஃபஸ்ட்டு லோன்னா தேவைன்னா வாங்கணும். லோன் கேட்டால் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பணம் சம்மந்தப்பட்டது தேவைன்னா பாருங்கள். இந்த ராசிக்காரங்க இப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை, எப்போ பார்த்தாலும் வீடு, இடம், வண்டி இதையே பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் வண்டி சர்வீஸ் பண்ணாங்க, வண்டி மாற்றலாமான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஒரு சிலர் ரொம்ப பழைய வண்டி, அவர் வண்டி மாற்றலை சார், ஆனால் வண்டி ஃபுல்லுமே ரீஒர்க் பண்ணி புது வண்டியாக மாற்றுறேங்கிறார். ஏதோ ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டது நடக்க போகுது, அது நல்லதுக்கு தான். வாகனம் அந்த மாதிரி வருகிற புது வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு. இடம் சம்மந்தப்பட்டது அமையும். விற்கிறது வாங்குறது சம்மந்தப்பட்டதாக உண்டு. இது ஒவ்வொன்றா யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய் இப்போ தான் மாறி இருக்கு. நான் எல்லாத்துக்கும் இப்போ தான் பண்ண சொல்லியிருக்கேன். திருமண டேட் போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். மொத்தம் வண்டி வாகனம் சொத்து பாருங்கள். உங்கள் இதில் ஜாதக ரீதியாக தாங்க தெரியும் எந்த தசையில் வைக்கலாம், எந்த வாசலில் வரணும், எந்த தசையில் செட் ஆகும், வாஸ்து எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சம். அதை மெயினாக கவனிச்சுட்டு பார்க்கணும். ரைட், மாணவர்களுக்கு இப்போ தான் இன்டர்ன்ஷிப் இல்லை வேலை கிடைக்கிற யோகங்கள், ஒரு சில வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலை கிடைச்சிடும். இப்போ மாணவர்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. மாணவர்கள் கொஞ்சம் நுட்பமாக கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது மருத்துவத்துறைக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது, மற்ற ஃபீல்டில் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடணும். இன்னொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் நடந்துருக்கு. என்னென்னா எல்லோரும் இன்ஜினியரிங் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீச்சர் இல்லை. ஆனால் அதை படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கட்டுற ஃபீஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு சில டீச்சர் தான் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்டு இருக்க டீச்சர். அதுக்கு ஒன்று டியூஷன் ஃபீஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இனி வரும் காலகட்டத்தில் எல்லாருமே இன்ஜினியரிங் போயிட்டால் வேறு நார்த் இந்தியாவிலிருந்தோ இல்லை வேறு ஊரில் இருந்தோ நம்ம இறக்குமதி பண்ண போகிறோம் போட்டிருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப தட்டுப்பாடு இப்போவே. ஏன்னா எங்களுக்கு ஸ்கூலில் நடத்துகிறவங்களே கிளைண்ட்டாக இருக்கும்போது அவங்க சொல்கிறது டீச்சர்ஸ் பர்ஃபெக்ட் டீச்சர் கொண்டு வர முடியல, ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. எவ்வளவோ இருந்தாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது என்னென்னு தெரில. இது பின்னாடி ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு, பார்ப்போம். நிறைய பேர் இந்த சப்ஜெக்டில் படிக்கிறவங்க கொஞ்சம் நல்ல மார்க்காக நல்ல ட்ரைனிங் பண்ணிக்க ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. சரி, இன்றைக்கி ரியாலிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியர் உங்கள் இந்த துலாம் இன்னைக்கு கோச்சாரத்தில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட இன்டர்ன்ஷிப்போ முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் பேராமீட்டருக்கு அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்குங்க இப்போ தாங்க உடல் எடை அதிகரிக்கிறது, கால் பெயின் வர்றது, மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கால் பெயின் வர்றது, இப்போ தான் கழுத்து பெயின், இது மாதிரி சின்னது வருது. இது தற்காலிகமாக இருக்கும். பட் ஜாதக ரீதியாக பெரிய டிசீஸ் இருக்கிறவங்க பாருங்கள், சுகர் சம்மந்தப்பட்டது, ஃப்ளக்சுவேஷன் இதெல்லாம் ஆகிற காலகட்டம். ஏன்னா இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது. வியாதிக்கு இவங்க தான் கொடியவர்கள். வியாதிக்கு நம்ம ராகுக்கு தான் நல்லவங்க. ஏன்னா அவங்க தான் சர்ஜரி பண்ணாமல் எண்டோஸ்கோப்பிலேயே சின்ன வைத்தியத்திலே பண்ணிட்டோம்பாங்களே, அதுக்கு ராகுக்கு எது. இறைவன் பாருங்கள், எது நல்லதுன்னு தேடி போகிறோமோ அது வியாதிக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இதயம் சம்மந்தப்பட்ட வியாதி குழு படைச்சிருச்சுன்னா அது குருவோட அம்சம். யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா அது சுக்கரன் தான் இருக்குது. இதே ஹார்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இதயத்துக்கு காரணம் சூரியனாக இருக்கார். கண் பிரச்சனையாக இருக்குன்னா சுக்கரன், சூரியன், அப்புறம் சந்திரன். பாருங்க, அப்போ இப்படி தான் வருது. அப்போ கிரகங்கள் எது நல்லது நினைக்கிறோம், வியாதிக்கு வேறு.
ரைட். இன்றைக்கி அப்போ ஹெல்த் வைஸ் கவனிக்கணும். ஏன்னா கால சூழ்நிலை குரு அம்சம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்ப்பது நலம். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது ஜாதகங்கள் பார்த்துட்டு பண்ணணும். கால சூழ்நிலைகள் உங்களுக்கு வருமான ரீதியாக, சொத்து ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஸ்னஸ்க்கு 10ஆம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்குங்க. 10ஆம் அதிபதி 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. பதவி யோகங்கள், ஒரு சமுதாய அங்கீகாரம் கிடைக்கிறது, வேலை செய்கிற இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. உங்களை பற்றி புகழ்ந்து பேசும் காலகட்டம். எப்பவுமே 11ஆம் அதிபதி 10ல் வந்துட்டாலே லாபங்கள் உண்டுன்னு அர்த்தம். லாபம் உண்டு. இப்போ தான் கூட்டு நிறைய பேர் வருவாங்க, வேணுமான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. ஒரு சில பொருட்களை வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கடையில் இருக்கிற மெட்டீரியல் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிற மாதிரி இருக்குது. ஒரு குடோன் இல்லைன்னா குடோன் அமைப்பு. இப்போ இந்த நேரத்தில் உங்களை எவ்வளோக்குள்ள பாப்புலாரிட்டி பண்ணிக்க முடியும். பை அண்ட் சப்ளை, எங்கே சீப்பாக வாங்கி ஹை லெவல் சேல்ஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையும் நல்லாயிருக்கு. ஒரு 40 நாள் கோல்டன் டைம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இது மாதிரி நிறைய டாபிக் பேசலாம். சரி, உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.